ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த துதியின் சத்தம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 11 மாதங்கள் நம்மை கிருபையாய் பாதுகாத்து ரட்சித்து இதுவரை நம்மை சுமந்தவரும் ஏந்தினவரும் தப்புவித்தவருமாயிருக்கிற இயேசு மகா பெரிய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 11 மாதங்கள் எத்தனை ஆச்சரியம், எத்தனை அதிசயம், எத்தனை அற்புதங்கள். எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்த போதிலும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்திருக்கிறார். ஒரு புதிய நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு புதிய மாதம், டிசம்பர் மாதம் என்றாலே நமக்கு ஒரு கொண்டாட்டத்தின் மாதம். கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே இயேசு பிறந்த இந்த நற்செய்தியை தேசமெங்கும் உலகமெங்கிலும் எல்லா இடங்களிலும் அதை கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாளிலே நாம் கர்த்தரை பாடி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்கள் கூட சந்தோஷமாக இருக்கிறவங்க கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் 2020ஆம் ஆண்டு கடைசி மாதம் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்துக்குள் போக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், புதிய மாதத்துக்குள் எங்களை கொண்டு வந்திரே, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்திரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்திரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் உணர்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் அந்த மகிமை கடந்து போவதாக. எல்லாரும் கூப்பிடுங்க பார்க்கலாம். அந்த இயேசு நல்லவர், அந்த இயேசு நல்லவர், அந்த இயேசு நல்லவர். நாங்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எங்கள் சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவர் இந்த துதியின் சத்த நிகழ்ச்சியில உம்மை பாடி உம்முடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எங்கள் நடுவில் இறங்கி வருவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து இயேசு ராஜாதி ராஜாவை அவருடைய மகிமையை உணர்ந்து நாம் பாடி துதிக்க போகிறோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான பாடல் எங்களோடு கூட கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ளே வந்து உங்க நடுவிலே உலாவ அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமாய் பாடுவோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. இறை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. சொல்லுங்க, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே ஆண்டவர் பூலோகம் வந்தாரையா. நல்ல கையில தட்டி சேர்ந்து பாடுவோம். அவர் தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உன் உள்ளத்தை கேட்கிறார். மகளே, மகனே, நாம் சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். நல்ல சந்தோஷமா
நல்ல மகிழ்ச்சியா தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, சொல்லுவோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நல்ல சந்தோஷமா கைத்தட்டி. தாய் மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்காதவராய் இருக்கிறார். என் கூட இணைந்து சந்தோஷமாய் பாடி அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எஸ் ஜீசஸ். நல்ல மகிழ்ச்சியை கைதடி. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். சொல்லுவோம். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பொண்ணு பொருளை பார்த்து பழகினாலும் நம்ம இயேசு ஒருவர் மாத்திரம் நம்முடைய உள்ளத்தை பார்த்து பழகுகிறவரா நம்மோடு கூட இருக்கிறாரே. நல்ல கையை தட்டி என் கூட சேர்ந்து தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நல்ல கை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, சொல்லுவோம். இயேசுவே, ஆமென். இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார்.
நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே இந்த உலகத்தில் கர்த்தர் இயேசு அவர் பிறந்தார். இந்த உலகத்திற்காக அவர் ரத்தம் சிந்தினார். உலக மனுஷனுக்காக அவர் ரத்தம் சிந்தி இதுவரை நம்மை பாதுகாத்தவர். அவர் இன்னும் நம்மை பாதுகாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எப்படி நாம் பாடுகிறோம்? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இப்படி நாம் பாடுகிறது போல அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டபோது அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். வேத வசனம் இப்படி மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்த நட்சத்திரத்தை? பல ஆண்டுகளாய், பல மாதங்களாய், பல வருஷங்களாய் பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால் நமக்கு ஒரு மேசியா பிறக்க வேண்டும். அந்த மேசியா எப்படி பிறப்பார், அவர் எங்க பிறப்பார், அப்படி என்று பல தீர்க்க தரிசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவும் அநேக தீர்க்கதரிசி மூலமாகவும் ஆண்டவர் உரைக்கப்பட்டிருந்தார். நல்லா கவனிங்க, நல்லா யோசித்து பாருங்க. அநேக தீர்க்க தரிசனங்கள் இருந்தாலும் கூட, அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, ஆனால் ஒரு கூட்டம் இயேசு வரப்போகிறார், மேசியா பிறக்க போகிறார் ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லவே இல்லை, எண்ணமே இல்லை. ஆனா இந்த வேதத்தை படித்தவர்கள், வேத சாஸ்திரிகள், வேத ஞானிகள் ஆண்டவர் ஆராய்ச்சி பண்றாங்க. இப்ப எப்படி நம்முடைய நாசாவுக்கு எப்படி ராக்கெட் அனுப்புறாங்களோ, ஒரு ராக்கெட் அனுப்புறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செட் பண்றாங்களோ, இது எந்த டைம்ல போகணும், இது என்ன செய்யணும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில இந்த சாஸ்திரிகள் எல்லாம் இயேசு எங்க பிறக்க போறாரு, இயேசு எப்படி பிறக்க போறாருன்னு சொல்லி பல ஆண்டுகளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல ஆண்டுகள், பல வருஷங்கள், பல மாதங்கள் நமக்காக ஒரு மேசியா பிறக்க போகிறார். அந்த மேசியா மனுஷனுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்த பண்ணப்பட்டு இயேசு இந்த உலகத்திலே அவர் சிலுவையில மரிக்கப்பட்டு முழு உலகத்தினுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில மரித்து ஜெயம் எடுக்க போறார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். அதனால்தான் சொல்லப்படுற அந்த நட்சத்திரம் எங்கே வந்து நின்றது? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், இயேசு உங்க வீட்டுக்குள்ள இருப்பார். ஆனால் பல ஆண்டுகளாய், பல வருஷங்களாய், பல மாதங்களாய், பல நாட்களாய் உங்க கண்கள் அற்புதத்தை காணாதிருக்கிறதோ, உங்க கண்கள் அதிசயத்தை பார்க்காமல் இருக்கிறதோ, இன்று இந்த மாசம் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பார்க்காத அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவரே அந்த அற்புதத்துக்கு நேராய் உங்களை கொண்டு போய் விட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதிசயத்துக்கு நேராய் அவர் கொண்டு போய் விட போகிறார். எப்படி கானான் தேசத்துக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு போனாரோ, அதே போல அந்த மேசியா பிறப்பை
சாஸ்திரிகள் எல்லாம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போ வரப்போறாரு மேசியா, எப்படி பிறக்க போறாரு? இந்த சாஸ்திரிகள் எங்க போயிட்டாங்கன்னா, ஏரோது, அதாவது நம்முடைய தேசத்துக்கே ஒரு ராஜா பிறக்க போறான்னா அவர் எங்க பிறப்பாரு? சாதாரண கொட்டையில பிறப்பாரு, இல்ல சாதாரண பிளாட்ஃபார்ம்லயே பிறப்பாரு, இல்ல சாதாரணமா கூரை வீட்டிலே பிறப்பாருன்னு சொல்லி இவங்களுடைய கணிப்பு. ஆனா வேதத்தினுடைய கணிப்பு என்ன? ஒரு ராஜா பிறக்க வேண்டுமானால் ஒரு சாஸ்திரிகள் எல்லாம் அவங்க நினைச்சு எங்க போறாங்கன்னா, ஏரோது என்கிற ராஜா கிட்ட போறாங்க. ஏரோது ராஜா யாரு? அவன் ஒரு பெரிய ராஜா, ராஜ அரண்மனையில் தான் அந்த ராஜா பிறப்பான்னு போறாங்க. இல்லைங்க, அவன் பாருங்க, அவன் ஒரு குறுக்கு புத்தி. அந்த டைம்ல எந்தெந்த குழந்தைலாம் பிறக்கணுமோ அந்த குழந்தைலாம் கொல்லுங்கன்னு அவன் ஆணையிட்டான். ஆனா எத்தனை பேர் உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமா எழும்பினாலும் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற இயேசு உங்க கரத்தை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு போய் கரெக்டா அற்புதத்தை பார்க்கும்படி உங்க கண்களை திறக்க பண்ணுவார். ஆண்டவரே, 11 மாதங்கள் நடக்காத அற்புதங்கள், ஆண்டவரே, ஏங்கி ஏங்கி ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் இருந்தா கர்த்தர் சொல்ற, குழந்தை இருந்த இடத்துக்கு அந்த நட்சத்திரம் அவர்களை கொண்டு வந்து விட்டது போல உங்களையும் கர்த்தர் கொண்டு வந்து விடுவார். உங்களுடைய பாவத்திலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா. உங்க நஷ்ட வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து விடுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், அவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை சேர்ந்து பாடி துதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் மகிமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க இனிமே நீங்க அற்புதத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவரே அற்புதம் இருக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விடுவார். விசுவாசித்தா ஆமேன் சொல்லுங்க. அற்புதம் அதிசயம் இருக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விடுவார். நட்சத்திரம் பல ஆண்டுகளாய் ஆராய்ச்சி பண்ணின சாஸ்திரிகள் எல்லாம் போய் அப்படியே நட்சத்திரத்தை வாக் பண்ணி போறாங்க, கடந்து போறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு ராஜா பிறக்க போகிறார். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளை, இயேசு சீக்கிரமா வரப்போறாரு. என் தாத்தன் பூட்டன் பாட்டி காலத்திலேருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் சாட்சியா வாழ்ந்தா இயேசு சீக்கிரமாய் வந்து உங்களை என்னை கூட்டி கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இன்னைக்கு இந்த காலை வேளையில என் கூட சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. அந்த சாஸ்திரிகளுக்கு தெரியும், பாவத்தினால் உண்டான சாபம் நீக்குவதற்கு, பாவத்திலே நம் மரிக்க கூடாது என்று ஒரு பரிசுத்தமான வித்து பிறக்க போகிறது என்று ஆதி ஆகமத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை நிறைவேறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா காலம் வந்தது, நட்சத்திரம் அவர்களை கொண்டு போய் சேர்த்தது. இன்றைக்கும் உனக்கு ஒரு காலம் வருகிறது, உன் அற்புதம் இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க போகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. சொல்லுங்க ஆண்டவரே, அவர் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறார், அவர் ஈசாக்கின் தேவனாய் இருக்கிறார், அவர் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார். நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது. இன்றைக்கும் பாதை தெரியவில்லை, எங்க போக வேண்டும் என்று புரியவில்லை, நான் என்ன செய்ய போகிறேன் என்றும் தெரியவில்லை என்று யோசித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார்.
உன்னை மகிமைப்படுத்துவா. கூப்பிடுங்க, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வம் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவன் நீதானையா. என் உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவன் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பாடுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட ஏதும் இல்லை ஏசையா. நல்ல கையை தட்டி. கோராகின் மனிதர்கள் உன்னை எதிர்த்து நின்றாலும், உன் ஜனமே உனக்கு எதிராய் வந்தாலும், கர்த்தர் சொல்றாரு, நீ நேசித்த சபை கூட உன்னை வெறுத்தாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பார்வோன் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் வழியா தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். நல்ல சந்தோஷமாய் பாடுங்க. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியாய் தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியாய் தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. புல்லுள்ள இடங்களிலே மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இன்னும் சத்தமா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நல்ல கையை தட்டி. எத்தனை கோராகின் மனிதர்கள் உன்னை வெறுத்தாலும், எத்தனை மனுஷர்கள் உன்னை தள்ளிவிட்டு போனாலும், உனக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். சீக்கிரமாய் உன் கண்கள் அந்த அற்புதத்தை பார்க்க போகிறது என்று நீங்கள் விசுவாசித்தால், இந்த ஆராதனையோடு, இந்த துதியின் சத்த நிகழ்ச்சியோடு நீங்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசு உங்க நடுவில் வருகிறா, உங்களுக்குள்ளே வருகிறா, உங்க வீட்டுக்குள்ளே வருகிறா. உன் உலர்ந்து போன எலும்பை கர்த்தர் கட்டி எழுப்புகிறா. நல்ல கையை தட்டி சேர்ந்து உள்ளம் திறந்து பாடுங்க.
ஆமென். கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலைகுனிய விடுவதில்லையே. என் கோலை துளிர்க்க செய்ய தெய்வம் நீரே, அழைத்தவர் தலைகுனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, பாடுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இது சத்தமா, நீங்க போதும் இந்த ஆராதனை வேளையில, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். சத்தமா பாடுங்க, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இன்னும் முழு உள்ளத்தோடு போதும். ஷாகா மதலனா ஏசையா. அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, அந்த ஜனங்கள் வந்தபோது அடையாளத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அடையாளத்தை ஏற்படுத்துகிறார். ஆண்டவரே, இந்த ஆராதனை உண்மையாய் தொடர்ந்து துதித்து எங்களோடு கூட ஆராதித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நட்சத்திரம் வழிகாட்டுவதாக, அடையாளங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. புதிய மாதத்துக்குள் வந்திருக்கிற இவர்களுக்கு அநேக தேவைகள் இருக்கலாம். ஆனால் அந்த தேவைகள் நடுவிலும் ஆண்டவரே, கடலை இரண்டாய் பிளந்தவரும் அற்புதம் செய்கிறவருமாக இருக்கிற இயேசு எங்க ஜனத்தின் நடுவில் இறங்கி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும்னு பாடுறவங்களுக்கு போதும் போதும் என்ன ஆசீர்வதிங்கப்பா. அன்று சுகத்தை கொடுங்க, நன்மையை செய்யுங்கப்பா. இந்த ஆராதனையை பார்த்து கொண்ட ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு புது கிருபை இருப்பதாக இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. பெண்கள் ஆராதனை செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. ஆயத்த ஜெபம் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. மற்றும் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி நடைபெறும். மேலும் நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்கும் செல்லாதவர்களாயிருந்தால் எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் இந்த துதியின் சத்தம் நிகழ்ச்சியை நீங்கள் காண விரும்பினால் எங்களது கேட் ஆஃப் ஹெவன் ஏஜி சர்ச் யூடியூப் சேனல் மூலமாகவும் காணலாம்.